இப்போ அந்த அம்மாவுக்கு என்னன்னா, ஒரு அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும், நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா என் உடல் இருக்கு, ஆனா எங்க அம்மானால எனக்கு சுகர் வருது பாரு. புரியுதுங்களா? சுகர் இந்த அம்மாவுக்காக தான் வருது. ஆனா அது என்ன பண்ணிருச்சுன்னா, எங்க அம்மானால தான் வருது அப்படின்னு அந்த ஒரு கிரியேட் வந்து அங்க ஆவப்படுது. அப்ப அவங்க வந்து என்னன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாங்க. என்ன குடுக்குறாங்க? "உங்க வந்துரும் பாத்துக்க, உங்க அப்பாவுக்கு வந்திருக்கு, உங்க அம்மா" அப்படிங்கிறாங்க. நீயும் இப்போ உனக்கு ஒரு நோய் இருக்குன்னா, உன் பிள்ளைக்கு ஒரு நோய் வருதுன்னா, 2 பேரும் ஒரே நேரத்துல கடுமையான துன்பத்த சந்திக்கணுங்கிறதுக்காக தான் வருது. அது ஜெனடிக்கா வருது அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க 2 பேரும் ஒரு மரபுகள் தான். அது இல்லங்கல. ஆனா 2 பேரும் ஒரே நேரத்துல ஒரு பெரிய சவால சந்திக்கணும். மருத்துவத்துக்கு கிடையாது. நம்ம என்ன சொல்றோம்னா, அப்படியே ஒரு செயலா இருந்தாலும், அது மக்கள் மத்தியில போம்போது என்னன்னா, நல்லா வாழ்றவங்க, அவங்க வாழ்க்கைக்குள்ள இது ஒரு பெரிய டிஸ்கஷன் ஆயி, இப்ப வாழ்ந்தவங்கள நம்ம வந்து ஏதோ ஒரு கஷ்டப்படுத்துற மாரி ஆயிப்போகுது. புரியுதா? இப்ப ஒண்ணு கை காட்டுற மாரி ஆயிருது. "நீ தான் இந்த குழந்தைக்கு நோய குடுத்துட்ட" அப்படிங்கிற மாரி கை காட்டுற மாரி ஆயிடுது. அப்ப உனக்கும் ஒரு 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 அழுத்தம் ஏற்படுது, குழந்தைக்கும் ஒரு அழுத்தம் ஏற்படுது. புரியுதா? இப்போ உன் குழந்தைக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு நோய் பாதிப்பு. அப்ப தாய் சைட்லேருந்து வந்துருச்சு அப்படின்னா, அவ அழுவாள்ல. நான் ஏன் என் பொண்ணுக்கு குடுத்தேன்? இதுக்கு பெரிய டிஸ்கஷன் இருக்கு. அப்ப அந்த தாய் வந்து காலம் முழுக்க தேத்த முடியாது. அவ எவ்வளவு பெரிய நரகத்தை அனுபவிப்பா. யார் வந்து தன்னுடைய குழந்தைக்கு போய் ஒரு நோயை வந்து எப்படி லைக் பண்ணி கொடுப்பாங்களா என்ன? அப்ப அவ ஒரு பெரிய சுமையை வந்து அவளுக்குள்ளே அவளை வருத்திக்கிறா. புரியுதா? இப்ப நீயே என்னென்ன ஒரு இடத்துல ஒரு சண்டை வந்துருச்சுன்னா லூஸ் டாக் விட்டுருவோம். ஒன்னாலதான் குழந்தைக்கே அப்படி அப்படின்னு நீ ஒரு நாள்ல ஒரு நாள் விட்டுருவ வாய. அப்ப அவன் இன்னும் உடைஞ்சு போயிடுவா. புரியுதா? நீங்களாம் மோசமான ஆளுங்க. சும்மா சொல்லுவீங்க. புரியுதா? ஒரு நாள் டப்புன்னு வாய விட்டுருவீங்க. அப்ப அந்த பொண்ணு மொத்தமா நொறுங்கி விழுந்துருவா. இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு.